கிளாஷ் ஆஃப் கிளான் விளாடும் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி டார்க் எல்சரை எப்படி காப்ளின் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோங்கிற அட்டாக்கை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற அக்கௌண்ட் இது பிபிஆர் கூடாது. அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்ப்போம். முதல் அட்டாக்கு போங்க. சென்ட்ரா இருக்கு டார்க் எல்சர். இது எப்படி எடுக்காருன்னு பார்ப்போமா. வெளியில் உள்ள பார்த்து காப்ளின் ஆர்ச்சர் விட்டு க்ளீன் பண்ணுவார். ஃபுல் பார்த்து க்ளீன் பண்ணிட்டாரு. வால் பிரேக்கர் விட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிளானில் வர ட்ரிப்ஸுக்கு பாய்சன் சொல்லி போட்டிருக்காரு. இப்போ எல்லா காப்ளினையும் சென்டராக விடுவார். ஜம்ப் ஸ்கூல் நம்ம போடவே இல்லையே. மொத்த பார்த்தையும் ட்ரை பண்ணிட்டு இப்போ ஜம்ப்பு போடுறாரு. இப்போ எல்லா காப்ளினையும் சென்டராக போயிடும். கோல்ட் ஸ்டோரேஜ் முடிஞ்சது. கரெக்டாக சென்டராக போக ஆரம்பிச்சிட்டு இப்போ மொத்த டார்க் எல்சர் எடுத்துருவாங்க. ஒரு ஹீலிங் ஸ்பெல் போட்டாலே போதும். ஹீலிங் ஸ்பெல் ஏன் போடுறதுன்னா மோட்டார் அடித்தாலும் சாகாது சீக்கிரத்தில். 2 விசாட் டவர் இருக்கிற இடத்துல மட்டும் விடக்கூடாது. மற்றபடி எப்படி விட்டாலும் அடிச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. இன்னும் ரிமைனிங் இருந்ததுன்னா நீங்கள் லைட்னிங் போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான், டார்க் எல்சர் சாரி. நெக்ஸ்ட் அட்டாக்கை பார்ப்போமா. செகண்ட் அட்டாக் போகலாம். கிளீவ்ஷன் அவர் கூட அட்டாக் போட்டிருக்காரு. இதுவும் சென்டராகவே இருக்குது. அதில் ட்ரில்லர் உள்ள அட்டாக் பண்ணுவார். இந்த பக்கம் உள்ள ட்ரில்லரும் எடுக்காரு. இப்படி வருவார். வெளியில் உள்ள பார்த்தா காப்ளின் ஆர்ச்சர் விட்டு க்ளீன் பண்ணுவார். ஏன்னா காப்ளின் சைடில் போகக்கூடாது. அதுக்காண்டி சைடில் உள்ள ரிசோர்ஸ் எல்லாம் மேலே க்ளீன் பண்ணுவார். வால் பிரேக்கர் விட்டு உடைச்சிட்டாரு. இப்போ மொத்த காப்ளின் ஆர்ச்சர் இதெல்லாம் உள்ளே அனுப்புவார். இதுவே அவ்வளோ ஸ்டோரேஜும் அடிச்சிச்சு. கோல்டு கலெக்டர் முடிஞ்சது. எல்சர் ஸ்டோரேஜ் அடிக்கிறாரு. இப்போ மொத்த காப்ளினும் சென்டர் டவுன்களை நோக்கி போகுது. அவ்வளோதான். இப்போ ஒரு ஹீலிங் ஸ்பெல் போட்டால் எந்த மோட்டரில் இருந்து தப்பிச்சிடும். சேஞ்சாக்கி விட்டதோ. அவ்வளோதான், மொத்த கோயிலையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் போவோம். இந்த அட்டாக் போகுமா. இது ஒரு ஈஸியான பேஸ். இதில் எப்படி நீங்கள் விட்டாலும் உங்கள் ஒரு டார்க் எல்சரை ஈஸியாக எடுக்கலாம். காரணம் வெளியில் ஒரு ட்ரில்லர் இருக்குது. அதை மேலே எடுத்துருங்க. இந்த பக்கம் விட்டால் நீங்கள் சும்மா விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இருக்கிறதுல ஒரு மோசமான பேசுன்னா இந்த பேஸு தான். கிளான் ட்ரிப்ஸ் இப்போ ஒரு ட்ராகன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்கும். கோலம்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள். அவ்வளோதான், ஜம்பு போட்டு நீங்கள் இவ்வளோ க்ளீன் போட்டாலே போதும். டவுனோட டார்க் எல்சர் காடி. பாருங்க, டவுன் வாங்க முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் லைட்டிங் போட்டு நீங்கள் ட்ரில்லரில் உள்ளதாக எடுத்துக்கிடணும். முடிஞ்சது. டார்க் எல்சர் 0. நெக்ஸ்ட் போவோம். பாருங்க, எல்லா அட்டாக்குமே டார்க் எல்சராக தான் எடுத்திருக்காரு. வெறும் காப்ளின் மட்டும் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. சில அட்டாக்கு தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த அட்டாக்கை பார்ப்போம். டோனி கூட நடந்தது.
இது ஒரு அருமையான பேஸாக இருக்குது. இதில் சென்டராக இருக்குது, டார்க் எலிக்சர் மட்டும் சென்டராக இருக்குது. எப்படி கேபின் உள்ளே போச்சுன்னே தெரியல. அதில் அட்டாக்கை பார்த்தா தான் புரியும். அது எவ்வளோ டேலண்டாலான்ற காரணம் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காபின் அட்டாக் ஒரு கிங்காக இருந்திருக்காரு. உடைச்சிருக்காரு. ஆனால் எப்படி இங்கே போய் அடிக்கணும்னு தெரியல. டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் எப்படி எடுக்காருன்னு தெரியல. டவுன் வேலை உடைக்கலாம், ஸ்டோரேஜுக்கு எப்படி ஒரு எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். காபின் மொத்தமாக விடுறாரு, சார் விடுறாரு. காபின் இப்போ டோட்டலாக பாதி எங்கே போயிடுச்சு. ஓ ஜம்ப் இப்படி போட்டிருக்காரு. ஹீரோங்க. ஓ நைஸ் செட்டான சூப்பர். அப்போ போயிடுச்சு டாக்டர் சார் ஸ்டோரேஜ் எனக்கு. அவ்வளோதான் எடுத்துட்டாரு, அவ்வளோதான் மொத்தத்தையும் எடுத்துருக்காரு. யாருமே இப்படி ஒரு பிளான் போட முடியாது யாரும் இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் இப்படி அட்டாக்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். காயில் கூட பார்ப்போமா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டவுன் ஹால் டார்க் எலிக்சர் சென்டராக இருக்குது. இதில் எப்படி அடிக்கிறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு. கேபின் அடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அந்த சைடு அந்த கலெக்டர் வளர்த்தாச்சு. இந்த கலெக்டர் மட்டும் இன்னும் பெண்டிங். காபின் கலந்துருச்சு. இந்த கலெக்டர் இன்னும் 22 காபின் மட்டும்தான் இருக்குது. மொத்த காப்பியுமே உள்ள அனுப்புகிறாரு பாருங்க. மோட்டார் போட ஆரம்பிச்சிருச்சு. காபின் பவர் குறையுது. உடனே கிளீன் போட்டாங்க. ரைட், இனியே பார்த்துக்கணுங்க அப்படின்னு எல்லாத்தையும். அவ்வளோதான், எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கார் கூட பார்த்தோம்னா இது யாருன்னு தெரியல, ஏதோ சைனீஸ் லாங்குவேஜாக இருக்குது. இது பேரும் சென்டராக தான் இருக்குது. இந்த டார்க் எலிக்சர் எப்படி அடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு அப்படின்னு அடிச்சு விட்டு பார்த்து கிளீன் பண்ணார். விசாட் அவர்கிட்ட வாழ்க்கை வைக்கிற விடாமக்கூடாது, ஏன்னா மொத்த வாழ்க்கை வைக்கிறோம் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோத்தையும் அதோட தீ பொசிக்கிறோம். இப்போ கரெக்டாக பார்த்து வந்துட்டுருக்காரு. ஜம்ப் கரெக்டாக போட்டிருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆனால் 2 ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜை நோக்கி காவின்னு போயிடும். ஜம்ப்பு சொல்லி தப்போம். கரெக்டாக போட்டிருக்காரு, பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மொத்த காவினும் சென்டராக போகணும். ஸோ உங்களுக்கு டவுனில் ஈஸியாக கிடைச்சிடும். பாருங்கள், கரெக்ட் பிளான். பாருங்கள், ஃபீலிங் போட்டார், மொத்தமும் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், மொத்தத்தையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான், டார்க் எலிக்சர் உங்களுக்கு போதுமே. சைனீஸ் லாங்குவேஜ்காரனை அடித்தோம். நெக்ஸ்ட்டு கிங் கிளாஷ். இதை பார்ப்போமா? இதுலேயும் சென்டராக தான் இருக்குது. எப்படி அடித்தார்? ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் விட்டே க்ளீன் பண்ணுறாரு. மேலே சைடில் உள்ளதை க்ளீன் பண்ணுறதுக்காக ரிசோர்ட்ஸ் மேலே சைடில் போகக்கூடாது. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்னா அதான், சைடில் உள்ளதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாதான் காப்பிங் எல்லாம் சைடுக்காக போயிடும். அப்புறம் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். சென்டராக குரூப்பாக போகணும், அப்போ தான் உள்ளதை எடுக்க முடியும். நிறைய காப்பிங்க மொத்தமாக உள்ள அனுப்பினா தான் குயிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு 2 செகண்டு வேஸ்ட் ஆகினாலும் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். மொத்த காப்பியும் வேஸ்ட் ஆகிடும். பெர்ஃபெக்டாக ஜம்ப்பு போடணும். இப்போ மொத்த காப்பியும் இறக்காது.
அதுக்குள்ள போனாலே அப்படிதான். கேபினோட உயிர் ரொம்ப கம்மியாக இருக்குது. சேட்டை வர அடிக்காத கீழே போட்டாங்க. முடிஞ்சது. அள்ளிருச்சு கேபின். இப்போ ட்ரில்லரில் ஒன்றும் இல்லையே. இதுக்கு நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடலாலும் ஒன்று தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் எல்லா அட்டாக்கும் பார்த்துருப்பீங்க. வேறு இது